நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு சம் போடுறீங்க, ஆனால் அவுட்புட் தப்பாக வருது. என்ன கொடுமை சாருதுன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் மேலே தெரிகிற இந்த ஸ்க்ரீனோட அவுட்புட் 16 இருக்குமோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டுக்கு இந்த கோடோட அவுட்புட் 11 இருக்குன்னு கிளியராக தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் அதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஸ்கூலில் போட் மாஸ்னு ஒரு ரூல் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்படியே ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸில் யார் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸில் மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக ஒரு டீ ஷாப்பை யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா இடையில இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போது இந்த மாதிரி நான் புது டுட்டோரியல்ஸ் ரிலீஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க இந்த கான்செப்டை கிளியராக பார்க்கலாம். ஒரு ஊரில் ஃபேமஸான டீ கடை இருக்குது. அங்கே 2 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் பேர் மல்டிப்ளிகேஷன் மணி, இன்னொருத்தர் பேர் அடிஷன் ஆறுமுகம். மல்டிப்ளிகேஷன் மணி சொல்கிறாரு, பாஸ் நான் ஃபஸ்ட்டு பிஸ்கட்ஸை கவுண்ட் பண்ண போகிறேன். அடிஷன் ஆறுமுகம் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பில் போடுறேன். சரி, இந்த ஆர்டரை ஜாவாஸ்கிரிப்ட்க்கு கொடுத்தா என்ன பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம டீ கடை எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா மேனேஜர் டெசிஷன் எடுத்தால் தான் ப்ராசஸ் நடக்கும், கரெக்டாக? அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பெரந்தீசஸ், இதுக்கு தான் ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி. மேனேஜர் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் பெரந்தீசஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணோம். செகண்டாக நமக்கு எக்ஸ்பொனென்ஷியேஷன் ஆப்ரேட்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸ்பொனென்ஷியேஷன் ஆப்ரேட்டர் கிட்ட தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு பவர் இருக்குது. அவர் தான் ஃபஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவார். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் இந்த எக்ஸ்பொனென்ஷியேஷன் ஆப்ரேட்டர் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தேர்டாக நமக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிப்ளிகேஷன் மணி தான் இங்கே ப்ராசஸ் பண்ணுவார். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர்ஸ் பிறகு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபோர்த்தாக நமக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அடிஷன் ஆறுமுகத்துக்கு தான் இங்கே நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறமா ஒர்க் ஆகும். ஃபிஃப்த்தாக நமக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். டீ ஷாப்பில் 2 ஐட்டம்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க, பிஸ்கட்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை டீ அதிகமாக இருக்கா. ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சிக்ஸ்த்தாக நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 2 பசங்க சேர்ந்தாதான் அந்த ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி லாஜிக்கல் அண்ட் அடுத்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி இருக்கும். லாஸ்ட் இல்லைனா லோவஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. லாஸ்ட்டாக நம்ம எல்லாமே முடிஞ்ச பிறகு பில் செட்டில் பண்ணோம், கரெக்டாக? அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு தான் இருக்கிறதுலையே லோவஸ்ட் ப்ரெசிடென்ஸ் இல்லைனா லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை பாருங்க. லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு 5 + 3 × 2. இது ஒரு வேரியபிள். இதில் இருக்கிற வேல்யூவை நம்ம கன்சோலில் ஷோ பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுனா, இந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆக போகிற வேல்யூஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 × 2. அதுக்கான ரீசன் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் அடிஷனை விட அதிகமான ப்ரையாரிட்டி. அப்போது 3 × 2 = 6. ஃபஸ்ட்டு அது எவாலுவேட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா அந்த 6 கூட இந்த 5 ஆட் ஆகி லாஸ்ட்டாக நமக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா 11 அவுட்புட்டில் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும்.
இப்போ ஒருவேளை நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த அடிஷன் ஆப்ரேஷன் வேல்யூஸ் ஆட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த அடிஷன் வேல்யூஸ்க்கு கிட்ட ஒரு பெரந்தீஸ் போட்டால் போதும். அப்போ என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் அந்த அடிஷன் ஆப்ரேஷன் நடக்கும், நெக்ஸ்ட் அந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நடந்து நமக்கு அவுட்புட்டில் 16 ஷோ ஆகும். இது ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான், ஆனால் இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த பெரந்தீசஸ் யூஸ் பண்ணி அந்த கோடை செப்பரேட் பண்ணுறது பெட்டர். அப்போ என்ன பார்த்திங்கன்னா அந்த கோடுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஆர்டர் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு கன்சோல் யூஸ் பண்ணி அதை நம்ம அடிக்கடி டீபக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் கன்சோல் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன அவுட்புட்டில் வருது, எப்படி அந்த கோட் ரன் ஆகுது, அது நமக்கு கிளியராக புரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாவாஸ்கிரிப்ட் டாபிக் பார்க்கலாம். பை.